ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஃபேஸ் சீரம்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த டைமில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சீரம்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபேஸ் சீரம் நமக்கு க்ளோயிங், ஆக்னி, வறட்சி, முதுமை சரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். A lightweight, fast absorbing skincare liquid packed with high content of active ingredients. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். போத் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்படி சீரம்லாம் யூஸ் பண்ணுறது. சீரம் எடுத்த உடனேலாம் ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் ஒரு நல்ல கிளென்சராக வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஜென்டிலான ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 3 ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அப்புறம் உங்கள் ஃபேஸுக்கு சீரம்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க இப்போ எந்த சீரம் எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்த டைமில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த சீரம் பார்க்க போகிறோன்னா இந்த விட்டமின் சி சீரம் தான். விட்டமின் சி சீரம் எதுக்குன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கும், டல் ஸ்கின், டார்க் ஸ்பாட், டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் இந்த டி கன்சென்ட்டோட விட்டமின் சி சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டாட் அண்ட் கீ மினிமலிஸ்ட்டு ப்ளம்மோட விட்டமின் சி சீரம் கூட சூப்பராகவே இருக்கும். உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்குமே நல்லா ஈஸியாகவே இருக்கும். ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். டெய்லிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஏன் இந்த டி கன்சென்ட்டோட விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன்னா இது மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறதை விட எனக்கு இது ஒரு பெஸ்ட்டாகவே தோணுச்சு. அதனால் இது நான் ஒரு கொஞ்ச நாளாகவே யூஸ் பண்ணுறேன். இதில் விட்டமின் சி 10%, ஃபெருலிக் ஆசிட் 0.5 இருக்கிறதுனால உங்கள் ஃபேஸில் அன்ஈவன் ஸ்கின் டோனுமே சரி பண்ணும். டெய்லி 2 3 ட்ராப்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே நல்லாவே உங்கள் ஃபேஸ் பிரைட் ஆகிறதே தெரியும். நீங்கள் விட்டமின் சி சீரம் அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போனாலும் சரி, சன்லேருந்துமே உங்கள் ஃபேஸை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களுக்கு ஆயில் ஸ்கின் இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து எந்த சீரம்னா ரெட்டினால் சீரம் தான். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் ஆர்டினரி பிராண்ட். இந்த சீரம் எல்லாருமே யூஸ் பண்ணணும்னா இந்த சீரம் எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது. அபவுட் 28லேருந்து 30+ இருக்கிறவங்க தான் இந்த சீரம்லாம் யூஸ் பண்ணணும். நான் ஏன் இந்த சீரம் யூஸ் பண்ணுறேன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாமே கம்மியாகிறதுக்கும், முக சுருக்கம் எல்லாமே கம்மியாகிறதுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த சீரம் எப்போ யூஸ் பண்ணால் நான் நைட்டில் தான் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லாருமே இந்த சீரம் நைட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஒரு கிளென்சர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 ட்ராப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதான்னு சொல்லிட்டு பேட்ச் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் போக போக கூட உங்கள் அளவு கூட அதிகரிச்சிக்கலாம். ரெட்டினால் சீரம் எப்பயுமே நைட்டில் தான் யூஸ் பண்ணணும், பகலில் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த ரெட்டினால் சீரம் டெய்லிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா டெய்லிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறீங்கன்னா வாரத்தில் 1 நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு 2 வாரம் 3 வாரம் போனதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னுக்கு ஓகே செட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே செட் ஆகுது, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா நீங்கள் 1 நாள் விட்டு 1 நாள் கூட இந்த சீரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணிட்டக்கப்புறம் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக பார்த்து போடுங்க. கண்டிப்பாக ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணிட்டக்கப்புறம் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் தான் போடணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த சீரம் பார்க்க போகிறோன்னா இந்த ப்ளம்மோடைய நயசினமைட் சீரம் தான். மார்க்கெட்டில் எவ்வளோ சீரம் இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டு சீரம்னா அது ப்ளம்மோடைய நயசினமைட் சீரம் தான். இதில் நயசினமைட் ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க ஆக்னி மார்க்ஸு கண்ட்ரோல் எக்ஸஸ் ஆயில் அண்ட் இம்ப்ரூவ் ஓவரால் ஸ்கின் டெக்ஸ்சர் வித்தவுட் ஃபீலிங் ஹெவி. இது அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் டெய்லிக்குமே இது யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சீரம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கனால இது ஒரு பெஸ்ட்டு சீரமாகவே இருக்கும். இது டே அண்ட் நைட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட டெக்ஸ்சர் நல்லா ஒயிட் கலரில் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால உங்கள் ஃபேஸ்லேயும் சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகிடும். கண்டிப்பாக இந்த ப்ளம்மோடைய நயசினமைட் சீரம் யூஸ் பண்ணலாம். டெய்லி 2 to 3 ட்ராப்ஸ் அப்ளை பண்ணாலே உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறதே தெரியும். போத் ஆர் மென் ஆர் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் மார்னிங்கில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சன்ஸ்க்ரீன் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நைட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மாய்ஸ்சரைசர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த சீரம்னா இந்த வில்வாவுடைய மில்க் ட்ராப்ஸ் பிரைட் சீரம் தான். நான் இந்த சீரம் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணுறேன். நல்லாவே என் ஸ்கின்னுக்கு ரிசல்ட்டு தெரியுது. இந்த சீரம் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஃபேடஸ் பிக்மெண்டேஷன், டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, உங்கள் ஃபேஸ் நல்லா ஒரு பிரைட்டன் பண்ணுறதுக்கும் இது நல்லா யூஸாகவே இருக்கும். இந்த சீரம் எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். இதில் ஹைலரானிக் ஆசிட், ரைஸ் மில்க், ஆலோவேரா ஜூஸ் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த சீரமும் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இந்த சீரம் எல்லாமே நான் ஓன் காசு போட்டு தான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். வேறு எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதேமாரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.